அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசி காரத்துவங்கள். இப்போ என்ன பார்க்குறோன்னா ரிஷப ராசியை பார்க்கலாங்க. இந்த ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசிங்க, சிற ராசிங்க, பூமி ராசிங்க, பெண் ராசிங்க, பாதிப்பளிக்கும் ராசிங்க, சாந்தமான ராசிங்க, இயல்பான ராசிங்க, பண்பான ராசிங்க, 4 கால் ராசிங்க, மிருகத்தன்மையான ராசிங்க, நீண்ட ராசி, நடப்பன ராசி, வீட்டில் வாழ்வன ராசி, குள்ளமான ராசி. ராசியின் சின்னம் காளை மாடுங்க. சிவபெருமானின் வாகனம். வெண்ணிறத்தை உடைய ராசி. இந்த ராசியின் இருப்பிடம் விளைநிலங்கள், ஆடு மாடுகள் மேய்க்கின்ற மேய்ச்சல் நிலங்கள், நீட்டிக்கொண்டிருக்கும் பாறைகள், பரந்த வெளி மலைகள், யானைகள் வசிக்கும் காடுகள், ஆடு மாடுகள் அடிக்கடி நடமாடும் இடங்கள். அதிபதி சுக்கிரனுங்க. தாது மூல ஜீவனின் மூலமாக செயல்படுகிறார். இந்த ராசிக்காரர்கள் அதிக உயரம் இருக்க மாட்டார்கள். சற்று பருமனான தேகத்தோடு அழகாக இருப்பார்கள். நன்றாக அமைந்த தடித்த உதடுகளும் கோரையான கரிய தலைமுடியும், சற்று அகன்ற நெற்றி, உறுதியான பற்கள், தடித்து படிந்த மூக்கு, அகன்ற காது, அகன்ற முகம் உடையவராக இருப்பார்கள். அகன்ற மார்பு, தொடை பருத்திருக்குங்க. இரவு நேரம் பலம் பெற்றவர்கள், கம்பீரமான தோற்றமுடையவர்கள். இனிப்பு நீர் சம்பந்தமான நோய்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுக்கிர பலம் குறைவாக இருந்தால் மறைமுக வியாதிகளும் வரலாம். இந்த ராசிக்காரர்கள் தனக்கு தேவையான வசதிகளை செய்து கொள்வதில் அதிக கவனம் இருப்பார்கள். உதாரணமாக, தன் தேவைக்குரிய வீடு, வாகனம், உணவு, உடை, பொழுதுபோக்கு, கேளிக்கை இவைகளில் தனது முழு கவனத்தையும் செலுத்துவார். தன் சுயநலத்துக்காக, சுகபோகத்துக்காக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வார். எவ்வளவு துன்பம், தொந்தரவு, கஷ்டங்கள் வந்தாலும் அலட்டி கொள்ள மாட்டார். ஆழ்ந்த சங்கீத குரல், அடிக்கடி பாடுவதும் குடிப்பதில் ஆர்வமும் இருக்கும். அசாதாரண பெருமை உடையவர்கள். தன் எண்ணத்துக்கு ஏற்ப செயல்படுவர்களுடன் இணக்கமாக உறவு வைத்துக் கொள்வார். பிறரை தனது சொல்லுக்கு கட்டுப்பட வைக்க வேண்டும் என்று ஆசை உடையவர். புகழ்ச்சிக்கு மயங்குவார். இவர்கள் தலையிட்ட காரியங்கள் அனைத்திலும் சாமர்த்தியமாக முடித்து விடுவார். பிறருக்கு அடிபணிந்து நடப்பது இவர்களுக்கு பிடிக்காது. சகிப்புத்தன்மை ஒரே புறம் இருந்தாலும் பிடிவாத குணமும் சற்று மேலோங்கியே இருக்கும். எதிரிக்கு எதையும் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எந்த தகவலையும் மிகைப்படுத்தி பார்க்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருப்பதால் விவாதங்களை கொண்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்களாமா. ஆணாக இருந்தால் அழகான பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் அழகான ஆள்களிடம் வலிய போய் பழகுவர். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. உடலை பாதுகாப்பதிலும் அலங்காரம் செய்வதிலும் அதிக கவனம் செலுத்துவர். கவர்ச்சியான தோற்றமும், வனப்பையும், வசீகரத்தையும், பொலிவையும் இது இந்த இதெல்லாம் இருக்கும். இந்த ரிஷபராசிக்குங்க மனைவியால் செலவினங்கள் அதிகம் ஏற்படலாங்க. சுயசுகம் உண்டு. ஆடல் பாடல் கலைகளில் ஆர்வம் உண்டு. வாசனை பொருள்கள் மீது மோகம், உல்லாச பயணத்தில் நாட்டம், ஆனந்தம் எதில் கிடைக்குமோ, இன்பம் எதில் கிடைக்குமோ, எந்த காரியங்களால் மகிழ்ச்சி அளிக்குமோ அதில் ஆர்வம் ஏற்படும். ஆடம்பரத்தில் ஆசை இருக்கும். நம்பிக்கை மற்றும் பணிவு கொண்டு இருப்பார். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர். மற்றவர்களை பற்றி கவலைப்படாதவர். சுய கட்டுப்பாடு உள்ளவர். போட்டி பொறாமை இல்லாதவர். இந்த ராசி சிற ராசியாக இருப்பதால் நிலையான காரியங்களை செய்ய பிரியப்படுவார்கள். அமைதியாக இருப்பதே விரும்புவார்கள். பொறுமையும் நிதானமும் சிந்தித்து முடிவு செய்யும் இயலும் உடையவர்கள். ஆனால் எதிர்ப்பு என்று வந்துவிட்டால் துணிந்து போராடி வெற்றி பெற தயங்க மாட்டார்கள். நல்ல புத்திசாலியாகவும், உண்மையை அறிந்து சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நடந்து கொள்ளக்கூடியவராகவும், நல்ல ஞாபக சக்தி உடையவராகவும் இருப்பார்கள். சில சமயங்களில் ஏதோ ஒரு உள்ளுணர்வு இவர்களுக்கு வழிகாட்டியாக அமையலாம். மற்றவர்களை விட தாங்கள் சிறந்தவர் என்ற எண்ணமும் இவர் மனத்தில் இருக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் வங்கிகள், அரசாங்க உத்தியோகங்கள் போன்றவற்றில் சிறந்த நிர்வாகியாகவும், பொருளாளர் போன்ற பதவி வகிப்பவராகவும் விளங்குவார்கள். சிலர் சுய தொழில் விருப்பம் இருக்கும். சுய தொழிலும் கௌரவமாக செய்வார். இரும்பு, இயந்திரம், பத்திரிகை துறை, கலைத்துறை, கான்ட்ராக்ட் ஏஜென்சி ஆகியவற்றில் ஈடுபட்டால் வெற்றி காணலாம். இவர்கள் பிரதோஷ நேரத்தில் நந்தி வழிபாட்டை மேற்கொள்வதால் அம்பிகை வழிபாட்டினாலும் ஆர்வம் காட்ட வேண்டும். லட்சுமி சமேத விஷ்ணு பகவானை சனிக்கிழமை வழிபடலாம். இனி ரிஷப ராசியோட காரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நிலத்தத்துவ ராசிங்க தெற்கு திசைங்க, அர்த்த திரியோண ராசிங்க, அதாவது பொருள் ராசி, மிருக ராசி, சிற ராசி, ரசோகுணம், கஜானா, வெண்மை நிறம், ஆடம்பர பொருள், செல்வம், பூர்வீக சொத்து, வங்கி, லேவாதேதி, கலைப்பொருள்கள், சுவையான உணவு, தங்கம், மருந்து, விடுதி, பழங்கள், வெண்மை நிறம், உணவு தானியங்கள், உறுப்பு முகம்ங்க, மாட்டு தொழுவம், மாட்டின் திமில், பெயின், பாடுதல், கவிதை, இசை, ஃபைன் ஆர்ட்ஸ், ஆடம்பரமான பங்களா, ஒப்பனை பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்றல், வாசனை பொருட்கள் தயாரித்தல் விற்றல், இரத்தன கற்கள் வியாபாரம், வெள்ளி நகை வியாபாரம், சினிமா பட தயாரிப்பாளர், போக்குவரத்து டிரைவர் நடத்துனர், பஸ் முதலாளி, பஸ் கம்பெனியின் வேலை, வருமான வரி இலாக்கா, நீர்ப்பாசன இலாக்கா, அழகு நிலையம், பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், சோப்பு உற்பத்தி விற்பனை, கால்நடை வளர்ப்பு, தரகு தொழில், நிதி நிறுவனங்களில் பணிபுரிதல், சுவையான உணவுப் பொருட்களில், அப்புறம் அச்சகம், பெயிண்டிங், தங்கும் விடுதி, கேளிக்கை விடுதி, கணக்காரர்கள், ஆடிட்டர்கள், மற்றவங்க கருத்து கேட்காத தன்மை, ஒருவித பிடிவாத தன்மை, மற்றவருக்கு பணிய மறுக்கும் தன்மை, குரல் இனிமையாக பேசும் அல்லது பாடு மாற்றல், கலை அடிப்படையில் செயல்பாடு, முகம், நெற்றி, மாமியார் வீடு, சந்திரன் உச்சங்க, கிராமப்பகுதி வயல்வெளி. இவ்வளவுதாங்க ரிஷபராசியோட காரங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் 6351. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எதுக்கு இப்படி ஒவ்வொன்றும் ராசியோட காரத்தவங்கள் கோள்களோட காரத்தில் நான் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிஷபராசிக்காரருக்கு இவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி சொல்ல முடியும். அதுக்காகத்தான் இப்படி ஒவ்வொன்றும் சிம்பிளாக கொடுத்துட்ருக்குறேன். இது எல்லாம் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே பலன் சொல்கிறதுக்கு பார்க்கலாம், கஷ்டம் இருக்காது உங்களுக்கு. அதுக்கு நிறைய எபிசோடு நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டேன். இருந்தாலும் மறுபடியும் இதை முடிச்சுட்டு மறுபடியும் எபிசோடு நான் உங்களுக்கு இது பண்ணுறேங்க. சரிங்க நேயர்களே, இந்நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.